எல்லா ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுளது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. அனைவரும் எழுதி நிற்போம். இது இறை பிரசன்னத்திலே சிறப்பாக கோடி அற்புதர் பதுவை அந்தோணியருடைய திருத்தலத்திலே அவருடைய பெயரால் கூடியிருக்கிறோம். இந்த நற்கருணை நேரத்தில் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக கண்களை மூடுவோம். கண்களை மூடி இன்று சிறப்பாக கோடி அற்புதரிடத்தில் நாம் ஏறெடுத்த அனைத்து விண்ணப்பங்களையும் கண்முன் கொண்டு வருவோம். அவர் நமக்காக நற்கருணை ஆண்டவரிடத்திலே பரிந்து பேச இருக்கிறார். அந்த ஒவ்வொரு கருத்துக்கள் மன்றாட்டுக்களையும் நற்கருணை ஆண்டவர் முன்பாக சமர்ப்பிப்போம். இந்த நற்கருணை ஆண்டவர் தான் நமக்கு அனைத்தையுமே கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் இறை பிரசன்னத்தை உணர்வோம். இந்த நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்க செல்ல இருக்கிறோம். தூய ஆவியால் நிரம்பி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெற்றவர்களாக இந்த ஆராதனை வேளையிலும் திருப்பலியிலும் பக்தியோடு பங்கு கொடுக்க, பக்தியோடு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க, ஆவியானவருடைய பிரசன்னத்துக்காக அவர் நம்மை வழிநடத்த, நம்மை உற்சாகப்படுத்த, சோர்வுகள் நீக்கிவிட அந்த ஆவியானவரை உட்கொள்ள நமது உள்ளத்தில் அழைப்போம். கண்களை மூடி வாஞ்சியோடு பக்தியோடு என்னோடு சேர்ந்த இந்த பாடலை தியானிப்போம். ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. தெய்வீக அக்கினியே இறங்கி வாரும், திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா, திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே
அசைவாடுமே. அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியானவரே, எங்கள் ஆன்மாவின் ஆன்மாவாகவே இருப்பவரே, சுவாசமாக என்னோடு தங்கிடும் ஐயா. ஆன்மாவின் ஆன்மாவே, அன்பினாவியே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. ஆன்மாவின் ஆன்மாவே, அன்பினாவியே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. அனைவரும் சேர்ந்து ஆவியான தேவனே அசைவாடுமே. அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, ஆவி ஆவியே, தூய ஆவியே. ஆவியான தேவனே, இதோ இந்த நேரத்தில் இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் இறங்கி வருவீராக. உடைய பிரசன்னத்தை இங்கே அக்கினி வடிவில் இவர்கள் அனுபவிக்க கிருபை செய்வீராக. இதோ சிறப்பாக இந்த நற்கருணை ஆராதனை வேளையில் பல்வேறு கருத்துக்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து வைத்திருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். எண்ணற்ற பிரச்சனைகள் ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள், வறுமையான பிரச்சனை, திருமணமாகவில்லை, வேலை வாய்ப்பு இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, உடல் முழுவதும் வியாதி, மனதிலே வியாதி என்று பல்வேறு எண்ணங்கள் ஏக்கத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன்றாட்டுக்களை உமது பாதத்தில் வைத்து நாங்கள் செபிக்க இருக்கிறோம். ஆசீர்வதியும் உமது பிள்ளைகளை கரம் பிடித்து தாங்கிக் கொள்ளும், வழி நடத்தும் தெய்வமே, ஆவியால் ஆட்கொள்ளும். அனைவரும் அமருங்கள். யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 6 இறைவார்த்தைகள் 34 35 முடிய. அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. இயேசுவில் பிரியமானவர்களே, வாழ்வு தருகிற உணவு இது. சென்ற ஞாயிற்றுக்கிழமை இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடினோம். இந்த நற்கருணை ஆண்டவர் எவ்வளவு வல்லமை வாய்ந்தவர், சக்தி வாய்ந்தவர் என்பது நம் ஒவ்வொருவருக்குமே தெரியும். தனிப்பட்ட விதத்திலே அனுபவித்திருக்கிறோம். ஒரு சில நேரங்களிலே இந்த நற்கருணை ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை தோய்வடைகிறது, குறைகிறது. என்ன காரணம்? கண்ணீரோடு வேதனையோடு பல ஆண்டுகளாக நான் இந்த ஆண்டவரிடத்தில் கேட்டேன், எனக்கு கிடைக்கவில்லை, அதனால் என்னுடைய நம்பிக்கை குறைந்து விட்டது என்று சொல்லுகிறோமா? அல்லது நான் கேட்ட உடனே இந்த ஆண்டவர் எனக்கு கொடுக்கவில்லை, அதனால் என்னுடைய நம்பிக்கை குறைந்து விட்டது என்று சொல்லுகிறோமா? அரும் அடையாளங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் நேரடியாக நம்புவேன் என்று சொல்லுகிறோமா? இந்த கேள்விகளை எல்லாம் மனதில் தாங்கியவர்களாக ஒரு நிகழ்வை மட்டும் கேளுங்கள். பிரான்ஸ் நாட்டிலே ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தை சுற்றி பல கிளை பங்குகள் இருந்தது. அங்கே அருட்பணியாளர் ஜீன் என்பவர் பங்கு தந்தையாக இருந்தார். அந்த பிரான்ஸ் நாட்டில் ஏறக்குறைய இது 19ஆம் நூற்றாண்டில் நடந்த நிகழ்வு. 19ஆம் நூற்றாண்டிலே மக்கள் ஆலயத்துக்கு வருவது குறைந்து போனது. அதோடு இந்த நற்கருணை பார்த்த உடனே இது ஒரு சடங்காக பார்த்தார்கள், ஒரு சம்பிரதாயமாக பார்த்தார்கள். திருப்பலி, அதில் நற்கருணை கொடுப்பாங்க, அவ்வளோதான், ஒரு சடங்கு. அப்போ அந்த மக்களுக்கு இந்த நற்கருணை மீது நம்பிக்கை குறைய ஆரம்பித்தது. காலப்போக்கிலே சிறிது சிறிதாக மக்களே வராமல் போனார்கள் ஆலயத்திற்கு. அந்த குருவானவர் என்னென்னமோ பண்ணி ஜெபித்து பார்த்தார், ஒருவரும் வரவில்லை.
இவர்கள் எப்படி மனமாற்றுவது என்று கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அந்த பங்கிலே இரவு வேளையிலே திருடர்கள் வருகிறார்கள். அந்த நற்கருணை பார்த்த உடனே, பேழையை பார்த்த உடனே நல்லா கோல்டில் ஜகஜோதியாக இருந்த உடனே திருடர்கள் இது தங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற எதெல்லாம் கோல்டு மாதிரி தெரியுதோ அது எல்லாமே எடுக்கிறாங்க. அப்போ நற்கருணை பேழையை திறக்கிறாங்க. உள்ளே நற்கருணை ஆண்டவருடைய பாத்திரத்தில் வச்சுருக்கிறாங்க. அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற நற்கருணை எல்லாம் கீழே சிந்திட்டு கொட்டிட்டு எல்லாமே போயிடுறாங்க. கோயில் பூரா அப்படியே சிதைந்து போய் கிடக்கிற நற்கருணை ஆண்டவர். அதிகாலையில் அந்த ஆலயத்துக்காக ஒரு சின்ன பொண்ணு கோயிலுக்கு போகலான்னு வருது. பார்த்த உடனே எல்லாமே ஆலயம் முழுவதுமே சிதறடிக்கப்பட்டு இருக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல. போகுது, பார்த்தா நற்கருணை எல்லாம் அப்படியே சிதறி கிடக்குது. அந்த சின்ன புள்ள அப்படியே ஒரு துணியில் அந்த நற்கருணையை பொறுக்கி அதில் மொத்தமாக வச்சுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட நற்கருணையை போய் அது எடுக்கும் பொழுது அந்த நற்கருணையிலிருந்து பளீர் என்று பயங்கர ஒரு ஒளியானது பிரகாசமாக வந்தது. எந்த அளவுக்குன்னா அந்த ஆலயம் முழுவதுமே பிரகாசமாக இருந்து அந்த ஆலயத்துக்கு வெளிப்புறத்துலேயுமே அந்த ஆலயத்தினுடைய ஒளியானது பிரகாசமாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாருமே அந்த ஊரில் இருக்கிற அந்த அதிகாலை வேளையில் அந்த ஆலயம் எப்படி வெளியில் இந்த கூரைக்கு மேலே அவ்வளோ பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தில் எல்லாமே ஓடி வர்றாங்க. பார்க்கிறார்கள், அங்கே அந்த நற்கருணையில் இருந்து அந்த பிரகாசமான ஒளி வருகிறது. அப்பொழுது எல்லாருமே மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிறார்கள். அந்த பங்கு தந்தையும் தெரிந்து உடனடியாக வருகிறார். அதையெல்லாம் எடுத்து வைத்து அந்த மக்களுடைய நம்பிக்கையை அப்பொழுது பார்க்கிறார். பாருங்க, நம்பிக்கை அற்றவர்களை நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நற்கருணையாக இது 19ஆம் நூற்றாண்டில் இருந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இப்படி இந்த நற்கருணை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நற்கருணை சாட்சி என்று பார்க்கிற பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கையோடு யாரெல்லாம் வாங்குகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் நடக்கிறது. இதைத்தான் புனித அந்தோனியருடைய வாழ்க்கை வரலாற்றில் கூட அவருடைய வாழ்க்கையிலே இந்த நற்கருணை மட்டும் தான் மையமாக இருந்தது. அவருக்கு துன்பம் வந்தது, சோர்வு வந்தது, தனிமை வந்தது, எந்த பதவியும் கொடுக்கவில்லை. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எனக்கு போதும் என்று நற்கருணை மீது இறுக பிடித்து கொண்டு இருந்ததனால்தான் இன்னைக்கு அவர் கையில் இயேசு குழந்தை வடிவிலே இருக்கிறார். அந்த நற்கருணையுடைய நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? ஏதோ சாதாரணமாக வாங்கி சென்று விடுகிறேனா, அல்லது இந்த குணமளிக்கும் ஆண்டவரை இறுக பிடித்து அந்த உடல் என்னோடு கலக்கிறதே, அப்போ என்னுடைய உடல் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது, என்னுடைய உடலை எப்படி தூய்மைப்படுத்துவார் என்ற நம்பிக்கையில் வாழ்கிறோமா? சிந்தித்தவர்களாக அனைவரும் எழுந்து நிற்போம். இதோ நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் ஏமாத்துபவர்கள் இருக்கலாம், நம்ம ஏமாந்து போய் இருக்கலாம். நம்ம யார் கைவிட்டாலும் நம்ம ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த உலகம் நம்ம வெறுக்கலாம், நண்பர்கள் வெறுக்கலாம், உறவினர்கள் வெறுக்கலாம், ஆனால் ஒருபோதும் வெறுக்காதவர், எல்லா சூழ்நிலையிலும் அன்பு செய்கிறவர். நான் உனக்கு தாயாக இருக்கிறேன், தந்தையாக இருக்கிறேன், சகோதரன் சகோதரியாக இருக்கிறேன், நண்பனாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் வாஞ்சியோடு கைகளை விரித்து கொள்ளுவோம். அப்பா, எங்களுக்கு வேறு யாருமே இல்லை, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. இதோ இந்த கோடி அற்புதருடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறேனா, எனக்காக அவர் பரிந்து பேசுவார், உம்முடைய பிரசன்னத்தில் அவர் பேசுவார்னு வந்திருக்கிற. இதோ உங்களுடைய பிரசன்னத்தை கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிற. எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்க, என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளல, என்னை அன்பு செய்யல. கண்ணீர்னா கண்ணீர், அவ்வளவு கண்ணீர். கடன் பிரச்சனைனா அவ்வளோ கடன் பிரச்சனை, எதுக்கு என்னைக்கு தீரணும் தெரியல. திருமண தடையா இருக்குது, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு எல்லாம் யார் இருக்கிறாங்க, நீ மட்டும்தான் துணைன்னு பல மைல் தூரம் நடந்து வந்திருக்கிற. பல பிரச்சனைகள் மத்தியில், தடைகள் மத்தியில் உம்முடைய பிரசன்னத்தை நான் வருவேன்னு வந்திருக்கிறேன். இதோ உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாக கைகளை விரித்து, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு நீர் என்னை கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டீர் என்று இந்த பாடலோடு சேர்ந்து பாடி நம்முடைய ஜெபத்தை ஏறெடுப்போம்.
என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். மீண்டும் அனைவரும் சேர்ந்து யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே. அவர் தாளாட்டுவார், சீராட்டுவார், அனைத்தையுமே கொடுப்பார். தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாளாட்டுவார், சீராட்டுவார், தாளாட்டுவார், சீராட்டுவார். சேர்ந்து யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டுவோரை காத்திடுவார். அவரை நோக்கி கூப்பிடுவோரை கரம் பிடித்து அரைத்து விடுவார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே. வேண்டிடுவேனே காத்திடுவாரே. தம்பே ஆமா, நீ கைவிடாத தெய்வம் மாட்டேன், ஒருபொழுதும் கைவிட மாட்டேன், ஒரு நாளும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி கரம் விரித்து வந்திருக்கிறேன். இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. அவரை இரத்தத்தால் கழுவப்பட்டு விடுவோம். ரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைகளை உயர்த்தி கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அன்பு தெய்வமே, இதோ இந்த புனிதமான இடத்திலே உமது பிரசன்னத்துக்கு முன்பாக கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
யார் என்னை கைவிட்டாலும் நீர் கைவிட மாட்டீர் என்று வாஞ்சையோடு பக்தியோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை பாரு. உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே, அவர்கள் கண்ணீரை துடைத்தருளும். எல்லா நேரங்களிலும் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரை இரத்தத்தால் கழுவி அவர்களை தூய்மையாக்கும். வேண்டி விரும்பி வந்த தேவைகளை நீ பூர்த்தி செய்வீராக. பல்வேறு வியாதிகள், மன உளைச்சலுக்குள் ஆளாயிருப்பவர்கள், கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள், திருமணமாகவில்லை, பல்வேறு தடைகளாக இருக்கிறது, நல்ல வேலை வாய்ப்பு இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனைக்கு மேல் சோதனை, வேதனைக்கு மேல் வேதனை, எனக்கென்று யாருமே இல்லையே என்று கண்கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும். அவர்கள் தொட்டு குணமாக்கும், வாழ்வை முழுமையாக்கும். உம்மை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் வெறும் கையோடு அனுப்பி விடாதேயும். அரவணைத்துக் கொள்ளும், அன்பு செய்யும். யார் என்னை வெறுத்தாலும் நீர் என்னை வெறுக்க மாட்டீர். யார் என்னை அன்பு செய்யவில்லை என்றாலும் நீர் என்னை அன்பு செய்யாமல் இருக்க மாட்டீர் என்பதை உணர்ந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையானதை கொடுத்திருளும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. முழந்தாள் படியிடுவோம் மாண்புயர் கீதம். வானின்றவருக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாது அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாள் தருகிறார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். வாருங்கள் வானக தந்தை நாம் மகிழ்கிறோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியார் வழியாக நம்முடைய வேண்டல்களையும் நம்முடைய நன்றியறிதலையும் இறைவன் பதத்தில் சேர்ப்பதற்காக நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இங்கே கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டனியோ அந்தோனி என்ற பெயருக்கு என்ன பொருள் வென்றால் விலை மதிப்பற்ற விலையேற பெற்ற என்று பொருள். அந்தோனி என்று அழைக்கின்றோம். அந்த பெயருக்கு என்ன பொருள் என்றால் விலை மதிப்பற்ற விலையேற பெற்ற. கடவுளுடைய பார்வையிலே புனித அந்தோனியார் விலையேறப்பற்றவராக காணப்பட்டார். எனவே தான் ஆண்டவர் அவருக்கு பல்வேறு அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் தொடர்ந்து வழங்கினார். ஏசாயாவின் புத்தகம் அதிகாரம் 43 இறைவாக்கு 4 இவ்வாறு சொல்லுகின்றது: நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், எனவே நான் உன்னை அன்பு செய்கின்றேன். நம்முடைய சக மனிதர்கள் நம்மை அன்பு செய்யாமல் இருக்கலாம். நம்முடைய நிறத்தின் காரணமாகவோ, நம்மிடம் இருக்கக்கூடிய படிப்பின் காரணமாகவோ, அல்லது நம்முடைய குறைவான செல்வாக்கின் காரணமாகவோ நம்முடைய நண்பர்கள், நம்முடன் இருப்பவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் அல்லது அன்பு செய்யாமல் இருக்கலாம். ஆனால் கடவுள் நம்மை எல்லா நேரத்திலும் அன்பு செய்கின்றார். நம்முடைய நிறம், நம்முடைய படிப்பு, நம்முடைய அந்தஸ்து இவையெல்லாம் தாண்டி கடவுளுடைய பார்வையிலே நாம் விலையேற பெற்றவர்களாக இருக்கின்றோம், மதிப்பு மிக்கவர்களாக இருக்கின்றோம். எனவே நான் உன்னை அன்பு செய்கின்ற சொல்லி ஏசாயா 43:4 ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார். கடவுளுடைய பார்வையிலே புனித அந்தோனியார் எவ்வாறு விலையேற பெற்றவராக மதிப்பு மிக்கவராக இருந்தாரோ அதே போன்று நீங்களும் நானும் கடவுளுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள், மதிப்பு மிக்கவர்கள். இந்த சிந்தனையோடு திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுவதற்காக மனம் வருந்தி இறைவனுடைய மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்து கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீ என் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீ என் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களினத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனால் மக்களாகிய எங்களுக்கு உளமகிழ்வை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையிலும் அமைதியின் வழியிலும் நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஜூட் அபிஷேக் நல்ல முறையில் படிக்கவும் நல்ல உடல் சுக வேண்டியும் மன்றாடுவோம். முதல் வாசகம். நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். இயல் 49, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போது ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும்போது
என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பார துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ராயேலே, உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ராயேலை ஒன்று திரட்டவும், கருப்பையிலிருந்து ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ராயேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்றும் வாழ்ந்திட வரும் அருள்வார். என் தேவனே உன்னடியே நான் அமைதியில்லாகி உலகில் உன் அமைதியின் தூய கருவியாக என்றும் வாழ்ந்திட வரும் அருள்வார். எங்கே பகைமை நிறைந்துள்ளதோ அங்கே அன்பை விதைத்திடவும், எங்கே கயமை நிறைந்துள்ளதோ அங்கே மன்னிப்பை அளித்திடவும், எங்கே ஐயம் நிறைந்துள்ளதோ அங்கே நம்பிக்கை ஊட்டிடவும். இறைவா அருள்வார், இறைவா அருள்வார். என் தேவனே உன்னடியே நான் அமைதியில்லாகி உலகில் உன் அமைதியின் தூய கருவியாக என்றும் வாழ்ந்திட வரும் அருள்வார். எங்கே சோர்வு நிறைந்துள்ளதோ அங்கே புத்துயிர் அளித்திடவும், எங்கே இடரும் இருள் உள்ளதோ அங்கே ஒளியை வழங்கிடவும், எங்கே கவலை மிகுந்துள்ளதோ அங்கே மகிழ்ச்சி அளித்திடவும். இறை
அமைதியின் தூய கருவியாக என்றும் வாழ்ந்திட வரமருள்வார். என் தேவனே, உன் அடியேன் நான் அமைதியில்லாய் உலகில் உன் அமைதியின் தூய கருவியாக என்றும் வாழ்ந்திட வரமருள்வார். அல்லே அல்லேலூயா 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 அல்லேலூயா. குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவாக்குகள் 57 66 முடிய, மேலும் இறைவாக்கு 80. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உறவினர்கள் இப்பெயர் கொண்ட எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உன் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் செய்தியை தங்கள் உள்ளத்தில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாய் இருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் பிறக்கின்ற பொழுதே சாதனையை படைத்துவிட்டு பிறப்பது கிடையாது. மனிதர்கள் பிறக்கின்றார்கள், தங்களுடைய வாழ்நாளிலே சாதனையை படைக்கின்றார்கள். எனவே அவர்களை நாம் கொண்டாடுகின்றோம், அல்லது அவருடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். யாருமே பிறக்கின்ற பொழுதே சாதனையை படைத்துவிட்டு இந்த உலகிலே பிறப்பது கிடையாது. குறிப்பாக நம்முடைய கத்தோலிக்க திருவையிலே பார்க்கின்றோம், யாரெல்லாம் கடவுளுக்காக, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் மகிமைக்காக, அவருடைய பெயருக்காக, புகழுக்காக சாதனை படைக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையைத்தான், அவர்களுடைய விண்ணக பிறப்பைத்தான் நாம் விழாவாக கொண்டாடுவோம். பிரான்சிஸ் சேவியர் சவேரியாருடைய பிறந்த நாள், அதாவது விண்ணகத்தில் பிறந்த நாள் எப்போ? டிசம்பர் மாதம்
3ஆம் தேதி நாம் கொண்டாடுகின்றோம். பிரான்சிஸ் அசிசியார் விண்ணகத்தில் பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி நாம் கொண்டாடுகின்றோம். அல்லது அன்னை தெரசா செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி கொண்டாடுகின்றோம். இவர்களெல்லாம் இறந்தவர்கள். இந்த இறந்த நாள் ஆனால் விண்ணகத்தில் பிறக்கின்றார்கள். எதற்காக? கிறிஸ்துவுக்காக சாதனை படைத்தவர்கள், கிறிஸ்துவனுடைய மகிமைக்காக, கிறிஸ்துவனுடைய பெயருக்காக, புகழுக்காக, கடவுளுக்காக வாழ்ந்து சாதனை படைத்தவர்கள். எனவே அவர்களை கொண்டாடும் விதமாக அவருடைய விண்ணக பிறப்பினை நாம் ஒரு விழாவாக கொண்டாடுகின்றோம். ஆனால் சாதாரணமாக யார் ஒருவருடைய மன்னக பிறப்பையும் நாம் விழாவாக கொண்டாடுவது கிடையாது. கத்தோலிக்க திருவையிலே 3 பேர் தான். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் கடவுளாக விளங்கியவர் ஒரு மனித ஊர் எடுக்கின்றார். மாபெரும் தியாகம், மிகப்பெரிய தியாகம். கடவுளாக இருந்தவர் ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே பிறக்கின்றார். எனவே அவருடைய பிறப்பு விழாவினை கொண்டாடுகின்றோம். இரண்டாவதாக நம்முடைய தாய் மரியாளுடைய பிறப்பை நாம் ஒரு பிறப்பு விழாவாக, மாபெரும் விழாவாக கொண்டாடுகின்றோம். காரணம் என்னவென்றால் தன்னுடைய தாயினுடைய கருவிலே அவர் உதித்த நாளிலிருந்து பிறப்பு நிலை பாவம், அதாவது ஜென்ம பாவம் இல்லாமல் நம்முடைய தாய் உற்பவித்தால். எனவே தான் அந்த அன்னைக்கு நாம் விழா கொண்டாடுகின்றோம், அவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். அதே போன்று இன்று நாம் விழா கொண்டாடும் திருமுழுக்கு யோவான் இந்த உலகத்திலே பிறந்த பொழுது ஜென்ம பாவம் இல்லாமல், பிறப்பு நிலை பாவம் இல்லாமல் பிறந்தார். எனவே தான் அவருடைய விழாவினை நாம் பிறப்பு விழாவாக, அந்த பிறப்பை நாம் ஒரு விழாவாக கொண்டாடுகின்றோம். மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 வாசிப்போம். ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், மனிதராக பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் யாரும் கிடையாது. மனிதராக பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர் யாரும் கிடையாது, பெரியவர் யாரும் கிடையாது. ஏனென்றால் திருமுழுக்கு யோவான் இந்த உலகிலே பிறந்த பொழுது ஜென்ம பாவம் இல்லாமல், பிறப்பு நிலை பாவம் இல்லாமல் பிறந்தாள். ஆனால் நம்முடைய தாய் மரியாளுக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால், நம்முடைய தாய் மரியாள் தன்னுடைய தாயினுடைய அந்த கருவிலே உதித்த நாளிலிருந்து பாவம் இல்லாமல் வாழ்ந்தால் இந்த உலகத்திலே பிறந்தார். ஆனால் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய தாயினுடைய கருவிலே உதித்த பொழுது பிறப்பு நிலை பாவத்தால் தாக்கப்பட்டிருந்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அந்த பிறப்பு நிலை பாவமானது கழுவப்பட்டு இந்த உலகில் அவர் பிறந்த பொழுது ஜென்ம பாவம் இல்லாமல் பிறக்கின்றார். இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம் திருமுழுக்கு யோவானுக்கும் நம்முடைய தாய் மரியாளுக்கும். ஆகவே இருவரையும் ஒரே தட்டிலே வைக்க முடியாது. நம்முடைய தாய் பிறந்தது வித்தியாசம், இந்த திருமுழுக்கு யோவான் பிறந்தது வித்தியாசம். ஆனால் இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுது ஜென்ம பாவம் இல்லாமல், பிறப்பு நிலை பாவம் இல்லாமல் பிறந்தார். எனவே தான் அவருடைய இந்த பிறப்பை ஒரு மாபெரும் விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். இன்னைக்கு நம்ம உன்னதங்களிலே பாடுகின்றோம், விசுவாச அறிக்கை இருக்கின்றது, ஒரு மிகப்பெரிய விழாவாக கொண்டாடுகின்றோம். காரணம் இதுதான். எனவே தான் ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு யோவானை பற்றி சொல்லுகின்ற பொழுது, மனிதராக பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர் யாருமே கிடையாது என்று யார் சொல்லுவது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகின்றார், கடவுளே சொல்லுகின்றார். மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு பாக்கியத்தை, ஒரு இடத்தை திருமுழுக்கு யோவானுக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே தான் அது ஒரு மாபெரும் விழாவாக கொண்டாடப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், இந்த திருமுழுக்கு யோவான் இந்த விழாவானது, அவருடைய பிறப்பு விழாவானது நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1:37 சொல்லுகின்றது, கடவுளால் இயலாத காரியம் என்பது ஒன்றும் கிடையவே கிடையாது. யாராவது 60 வயதிலே கருத்தரிக்க முடியுமா? இன்றைய காலகட்டத்தில் 35 வயசில் குழந்தை பிறந்தாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 40 வயசில் குழந்தை பிறந்தாலே ரொம்ப பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிந்திச்சு பாருங்க, ஒரு 60 வயது பெண், நிரம்பிய பெண் ஒரு மகனை பெற்றெடுக்க முடியுமா? இன்றைக்கி உங்களுக்கு 60 வயசு இருந்துச்சுன்னா பேரன் பேத்திங்களை காலேஜுக்கு அனுப்பிச்சிருப்பீங்க நிச்சயமாக, அப்படி தானே? உங்களுக்கு ஒரு 23 வயசுலையோ 25 வயசுலையோ திருமணம் ஆயிருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளை பெற்று, அவர்கள் பிள்ளைகளை பெற்று காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. காலேஜ் படிக்கக்கூடிய வேண்டிய அந்த நேரத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்பது சாத்தியமான காரியமா? இன்னைக்கு சாத்தியமே கிடையாது. 70 வயது நிரம்பிய ஒரு அந்த ஆண் மகன் சக்கரியா, அவர் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றார். சாத்தியமான கிடையாது. ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும். எப்பொழுது மனிதனுடைய சிந்தனை, மனிதனுடைய அறிவு, ஞானம், அவனுடைய வல்லமை, வலிமை முடிவுக்கு வருகின்றதோ அங்கு கடவுளுடைய செயல்பாடு எளிதாக இருக்கின்றது. இது என்னால் முடியாது, இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது, மருத்துவர்கள் கைவிட்ட நிலை, இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது, கேன்சரா 4வது ஸ்டேஜில் இருக்கு, ஒன்றுமே பண்ண முடியாது என்று சொன்னாலும் கூட கடவுள் மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கின்ற பொழுது
கடவுளால் இயலாத காரியம் என்பது ஒன்றும் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையிலே பல நிகழ்வுகளை நாங்கள் கடந்து வந்திருக்கலாம். இது முடியாது, இது சாத்தியமில்லை என்று எங்கெல்லாம் சொல்லுகின்றோமோ அங்கெல்லாம் இது சாத்தியம் என்று ஆண்டவர் செயல்படுகின்றார். எனவே சக்கரையனுடைய இந்த வாழ்க்கையிலே எலிசபெத் இவர்களுக்கு குழந்தை பேரு கிடையவே கிடையாது, வாக்கியம் கிடையவே கிடையாது, சாத்தியக்கூறு ஒன்றுமே கிடையாது. மனிதர்களை பொறுத்தவரை இது சாத்தியமில்லை, ஆனால் கடவுளை பொறுத்தவரை இது சாத்தியம், இது இயலும். ஏனென்றால் கடவுளால் இயலாத காரியம் என்பது ஒன்றுமே கிடையாது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரக்திகளை சந்திக்கின்ற பொழுது, எப்பொழுது சோதனைகளை சந்திக்கின்றீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு எல்லைக்கு நாம் வந்துவிட்டோம், கடந்து விட்டோம் என்று சொல்லி ஒரு விரக்தியை சந்திக்கின்றீர்களோ, அப்பொழுது உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய இறைவாக்கு என்ன அப்படின்னா, லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவாக்கு 37, கடவுளால் இயலாத காரியம் என்பது ஒன்றும் கிடையாது என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். என்னால் முடியாது, எனக்கு வாய்ப்பில்லை, இது சாத்தியமில்லை, எப்பொழுதெல்லாம் சாத்தியமில்லை, இதனால் முடியாது என்று நினைக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அதை நினைத்துக் கொள்ளுங்கள், கடவுளால் எல்லாம் இயலும். ஏனென்றால் நம்முடைய சிந்தனை, நம்முடைய வல்லமை, நம்முடைய ஞானம் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர் கடவுள். எனவே தான் அனைத்தையும் ஆண்டவரால் நிகழ்த்தக்கூடும் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையில நாம் முன்னேறி செல்ல வேண்டும். அடுத்ததாக இந்த திருமுழுக்கு யோவானுடைய பணியானது என்னவாக இருந்தது? இவருடைய பணி பாதையை செம்மைப்படுத்தும் பணி, மக்களுடைய பாதையை செம்மைப்படுத்தும் பணி. ஆண்டவர் இயேசு வர இருக்கின்றார், ஆகவே அவருடைய பாதையானது செம்மையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மக்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துகின்றார், நேராக்குகின்றார். கோணலானவை நேராக்கப்பட வேண்டும், செம்மையாக்கப்பட வேண்டும். திருமுழுக்கு கொடுக்கின்றார். அப்பொழுது ஒவ்வொருவராக வந்து கேட்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் சொல்லுகின்றார், 2 அங்கி உடையவர்கள் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும். மேலும் வரி தண்டுபவர் வந்து கேட்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள். படைவீரர் வந்து கேட்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக்குங்கள். கடவுள் வர இருக்கின்றார், மீட்பர் வர இருக்கின்றார், செம்மறி வர இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செம்மையாக்குங்கள். அப்படி செம்மையாக்கினீர்கள் என்றால் அந்த கடவுள் உங்களிலே வருவார், உங்களோடு தங்குவார் என்று சொல்லுகின்றார். இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய பேச்சு செம்மைப்படுத்தப்பட வேண்டும், நம்முடைய சிந்தனை செம்மைப்படுத்தப்பட வேண்டும், நம்முடைய சொல் செம்மைப்படுத்தப்பட வேண்டும், நம்முடைய நடவடிக்கை செம்மைப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய பேச்சு நம்முடைய குடும்பத்திலே நாம் வாழக்கூடிய இடங்களிலே ஒற்றுமையை கொண்டு வருகின்றதா அல்லது பிரிவினை கொண்டு வருகின்றதா? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய சொல், உங்களுடைய செயல் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே ஒற்றுமையை கொண்டு வருகின்றதா அல்லது பிளவினை கொண்டு வருகின்றதா அல்லது சண்டை சச்சரவுகளை கொண்டு வருகின்றதா? உங்களுடைய நடவடிக்கை பிரச்சனைகளை உண்டு பண்ணுகின்றதா அல்லது அங்கே கடவுளின் அமைதியை கொண்டு வருகின்றதா? ஒருவேளை நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்பாடு இவை அனைத்தும் பிரச்சனைகளை உண்டாக்கியது என்றால், திருமுழுக்கு யோவான் அவர்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தியது போன்று நம்முடைய சிந்தனையை, சொல்லை, செயலை, நம்முடைய நடவடிக்கையை இன்று நாம் செம்மைப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் கடவுளுடைய பிரசன்னமானது நம்முடைய உள்ளத்தில் நிச்சயமாக தங்காது. கடைசியாக புனித திருமுழுக்கு யோவானுடைய இந்த வருகையானது நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். கடவுள் அனைத்திற்கும் திட்டத்தை வகுத்திருக்கின்றார், திட்டம் ஒன்று வைத்திருக்கின்றார். ஏசாயனுடைய புத்தகம் அதிகாரம் 40 இறைவாக்கு 3, 4, 5 தொடர்ந்து நீங்க படித்து பார்க்கலாம். இதோ பாலைவனத்தில் குரல் ஒன்று முழங்குகின்றது, ஆண்டவருடைய வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருடைய பாதையை செம்மையாக்குங்கள் என்று ஒரு குரல் ஒலிக்கின்றது என்று ஏசாயா பேசுகின்றார். அதே போன்று மலாக்கியனுடைய புத்தகம் அதிகாரம் 3 இறைவாக்கு 1 வாசிக்கின்றோம், இதோ நமக்கு முன்பாக ஒரு தூதரை அனுப்புவோம், அவர் வழியை செம்மைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த இறைவாக்குகள் யாருக்காக சொல்லப்பட்டது என்றால் திருமுழுக்கு யோவானுக்காக சொல்லப்பட்டது. அன்புக்குரியவர்களே, மலாக்கியா பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர் கடைசியான இறைவாக்கினர். மலாக்கியா பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினருள் கடைசி இறைவாக்கினர். அவருக்கு பிற்பாடு 400 ஆண்டுகள் எந்த விதமான தீர்க்கதரிசியும் வரவில்லை, இறைவாக்கினர் யாரும் வரவில்லை. மலாக்கியாவுக்கு பிறகு 400 ஆண்டுகள் யாருமே வரவில்லை, யாரையுமே கடவுள் அனுப்பவில்லை. அவருடைய வாழ்க்கையை அப்படியே விட்டுவிட்டார். நீங்கள் எப்படியோ போங்க, உங்களுக்கு
சரியான நேரம் வருகின்ற பொழுது நான் இறைவாக்கினரை அனுப்புவேன் என்று சொல்லி 400 ஆண்டுகள் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் இறைவாக்கினரையும் கடவுள் அனுப்பவில்லை. கடைசியாக திருமுழுக்கு யோவானை தேர்ந்து கொண்டு அனுப்புகின்றார். திருமுழுக்கு யோவான் வருவார் என்பதை ஏசாயாவுடைய புத்தகம் சொல்லுகின்றது, மலாக்கியாவின் புத்தகம் சொல்லுகின்றது. ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதற்கு முன்பாக 200 ஆண்டுகள் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய வருகையானது சொல்லப்பட்டிருக்கின்றது. கடவுள் அதற்கென்று ஒவ்வொருத்தருக்கும் என்றே ஒரு திட்டத்தை வகுத்திருக்கின்றார், திட்டம் வைத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கின்றார். திருமுழுக்கு யோவான் எப்படி பிறக்க வேண்டும், யாரால் பிறக்க வேண்டும், எந்த தருணத்திலே பிறக்க வேண்டும், அவர் எப்படி இறக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் முன்குறித்து வைத்து அனைத்தையும் சிறப்பாக நிறைவேற்றினார். அதே போன்று கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கென்று திட்டங்களை வகுத்திருக்கின்றார். சில நேரங்களிலே அந்த திட்டங்களை நாம் கண்டுகொள்ளாமல் அல்லது அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆகவே இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே கடவுள் நமக்கு என்ன திட்டத்தை வகுத்திருக்கின்றார்? கடவுள் ஒவ்வொருவருக்குமே ஒரு திட்டத்தை வகுத்திருக்கின்றார். நமக்கு என்ன திட்டத்தை வகுத்திருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ள தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் அந்த திட்டங்களை நமக்கு நிச்சயமாக வெளிப்படுத்துவாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கின் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதர் வழிவரும் திரு அவை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இருந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலகீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசீரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்கு நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிணி, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடனும் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா,
நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும், எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும், எல்லோருடனும் ஒற்றுமையுடனும் வாழ அருள் தர வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும், சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும், வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும், ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புதுவாழ்வு பெறவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்தில் எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரையும் வழங்கிட வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே என் காணிக்கை, இதுவே என் காணிக்கை, இதுவே என் காணிக்கை, இதுவே என் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கோடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மை பலித்தந்தோ. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இவனுக்கு எழுதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் உலக மீட்பார் வருவார் என்று முன்னறிவித்து வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்துக்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நிறுத்தியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அத்தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சியளித்து அருள் பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கு முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழு காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிகச் சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்றப் பெறுக. முது உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த திருவிருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிறர் இதில் பங்கெடுக்க வேண்டாம் என தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறோம்.
எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேர் உபகாரத்திற்காக அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வே உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் அந்தோனியா அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் வருக வருக என வரவேற்கின்றோம். இன்று திருமுழுக்கு யோவானுடைய பிறந்த நாள். இன்றைக்கி யாருக்காவது ஃபீஸ்டாக யார் பெயர் கொண்டவர்களுக்கு இன்று வாழ்த்து சொல்லலாம். யாராவது இன்று பெயர் கொண்ட விழாவை கொண்டாடுகிறீர்களா? ஓகே, பிறந்த நாள் கொண்டாடும் கூட எந்திரிச்சு நின்று அவளுக்கான ஜெபிப்போம், அவங்களுக்காக வாழ்த்து சொல்லுவோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற வெள்ளிக்கிழமை திரு இருதய ஆண்டவருடைய பெருவிழா, அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். வருகிற மாதம் முதல் தேதி ஜூலை மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நமது உபகாரிகள் அனைவரையும் நினைத்து நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். குறிப்பாக குரு மாணவர் நிதி வழங்குகின்றவர்கள் மற்றும் வேண்டுதல் அப்பம் கொடுத்து கொண்டிருக்க அனைத்து உபகாரிகளையும் நன்றியோடு பாராட்டுகின்றோம். குறிப்பாக திரு பாப்புராஜ் லீமா, மிஸ்டர் ஜான் அலெக்ஸ், பாக்கியத்தம்மாள், மரிய ஆனந்தம், ஜெபமாலை மேரி, டென்னிஸ் ஜூடி, ஜோசப் அமலா, டேவிட், மாதா ஜுவல்லரி, ஜோசப் இருதயராஜ், குருமானவர் நிதி வழங்கிய அனைவருக்கும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். அப்பம் வழங்கியோர் வில்ஃப்ரட் ரிச்சி, அன்னமாணிக்கம் பொய்கைக்குடி, பாக்கியத்தம்மாள் பெட்டவாய்த்தலை, பேட்ரிக் ரீகன், மரியா ஹானா திருச்சியை சார்ந்த இவர் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து உங்கள் தோழமையை வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருத்தல அலுவலகத்திலே திருப்பள்ளி கருத்துக்கள் எழுதுவோர், குருமானவர் நிதி வழங்குகின்றவர்கள், நன்கொடை வழங்குகின்றவர்கள், அப்பம் வழங்குகின்றவர்கள் அங்கே உங்களுடைய பணங்களை செலுத்தி ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்புக்குரியவர்களை, சாட்சியம் சொல்ல விரும்புகிறவர்கள் முன்னதாகவே வந்து இங்கே அதற்காக தயாரிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலுமாக பெதஸ்தா சித்த வைத்தியசாலை இலவச மருத்துவ முகாம் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரத்தை போல இந்த ஆண்டும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் கின்ஸ்லி மற்றும் குழுவினருக்கு நமது நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். மருத்துவ ஆலோசனை பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் வந்து சொன்னாங்க. அதே போல் நீங்களும் பெற்று பயனடைமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களை, அப்பம் வழங்குகின்றவர்கள் இங்கிருந்து தான் வழங்குவார்கள். ஆகவே பேட்ஜ் அடைந்தவர்கள் உங்களை நாடி வருவார்கள். ஆகவே அனைவருக்குமாக கிடைக்க அது உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக செம்மறின் விருந்தை கொண்டு ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது திருவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவாரின் அவர் முன்னறிவித்த கிறிஸ்துவை தனது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
நோயுற்றுக்காக சிறப்பு மன்றாட்டு. எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்திலிருந்து எங்களை காத்திருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசடைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதை கடமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநில செயல்பாடுகள் எங்களை தாக்கிமிடமிருந்து வழிதவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்றிடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகளில் வேதனைப்பட்டு குணம் பெற இயங்கும் உமது அடியார்களையும் கண்ணோக்கி அருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்திருளும். பூர்ண சுகமும் விடுதலையும் தந்தருளும். தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை விளங்க செய்யும், இவர்களை விளங்க செய்யும், நன்றி உள்ளவர்களாக மாற்றும் இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்திரல் உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் புனித அந்தோனியர் வழியாக ஆசீர்வதிப்பாராக. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை கர்த்தரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை கர்த்தரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசத் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசத் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். எம்மை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை களத்திலிருந்து பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமைகள் நிறைவிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் முது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்கள் ஆன்மீக சரீரத்திற்கு பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவன் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே,
உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்கள் அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு பணிபுரிய சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்தவர்களே, அபிஷேக எண்ணெய் பெறுவதற்கு வரிசை கிரமமாக வாங்க, கூட்டமாக வர வேண்டாம். அது குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. 2 பேராக வாங்க, ஈஸியாக சீக்கிரமாக உங்களுக்கு அபிஷேக எண்ணெய் வழங்கப்படும். அதே போல் பொங்கல் வழங்குகிறவர்கள் இங்கே இந்த இடத்துல கொடுக்க வேண்டாம், கடைசியில் இன்னைக்கு கொண்டு போய் கொடுங்க, இடையில கொடுக்க வேண்டாம். தயவு செய்து அதை நீங்கள் கடைபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வரிசையாக வாங்க தயவு செய்து. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எந்தன் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே. ஐயாவும் நாளையும் அருளேந்தி வந்தோம், அருள் வீசும் திருமுகத்தை கண் குளிர கண்டோம். பாரும் எங்கள் நெஞ்சமே, உம்மிடமே தஞ்சமே. பாரும் எங்கள் நெஞ்சமே, உம்மிடமே தஞ்சமே. ஈடுமுள்ள மனிதனை கண்டிடுவாயே, ஈடுமுள்ள மனிதனை கண்டிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.